வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நிகழ்ச்சி பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு குடியரசு தினம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த குடியரசு தினத்தை இன்னும் ஸ்பெஷல் பண்ணக்கூடிய அந்த ரெசிபியை செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பலமா. உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்மா. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்? குடியரசு தினம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேட்ரியாட்டிக் இதோட ட்ரை கலரில் தோசை. அதுக்கு வந்து 3 சட்னி. ரெட் சட்னி, இதில் ஒரு சட்னி, ஒயிட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி. ட்ரை கலர் தோசை, ட்ரை கலர் சட்னி இன்னைக்கு. ஓகேவா? இது ஆல்ரெடி தோசை மாவு நான் ஆற்றுல பண்ணின்னு வந்தது. எல்லாரும் தோசை மாவுக்கு அளவு கேட்பேன். நான் அது சொல்லிடுறேன். 4:1. உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபுல்லாக இல்லாமல் தலை தட்டி, எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், அதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட தோசை மாவு. இதில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு சிகப்பு கலர் கலந்துடுறேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன்னா, தக்காளி, 2 பல் பூண்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், நல்ல கலர் கொடுக்கறதுக்கோசரம் காஷ்மீரி சில்லி பவுடர், அண்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் புளி. இது 4ஐயும் போட்டு கொஞ்சமாக, ஏன்னா தோசை மாவில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து இந்த மாவில் கலந்துக்கலாம். தக்காளி தோசை நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன். அந்த தக்காளி தோசையை நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அவ்வளோதான். இது 3ஐயும் ஒன்றா ஒரு தோசையில் வரவழைக்க போகிறோம். அதுதான் அங்கே இருக்குது. ஒரு தனித்தனியாக 3 தோசை கிடையாது, ஒரே தோசை. அதாவது நம்ம கொடி மாதிரி இணைஞ்சு இருக்க மாதிரி இந்த 3 கலரும் ஒரே தோசையில் இணைஞ்சிருக்க போகும். அப்படிதான். ஓகே, சாஃப்ரான் கலருக்கு தயாராகிடுச்சு. இது ஒயிட் கலர் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இது க்ரீன் கலர். இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் புளி. இதை ஏன்னா கடுக்காத இருக்கணும், அதனால வச்சு அரைச்சிட்டேன். அதை இதோட கலக்கிறேன். ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நீர்க்க அரைக்காம கொஞ்சம் திக்கா அரைச்சிக்கிட்டோம்னா தோசை பேட்டர் நமக்கு தண்ணி ஆகாம இருக்கும். ஆனால் இது வந்து தோசை பார்த்தோன்னா இதே பச்சை கலரில் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள்கிட்ட மாவாக கரைச்சி வச்சுட்டு அதை காமிச்சிடுவோம். ஏன்னா நீங்கள் தோசை வார்த்தேன்னா அதுக்கப்புறமா அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கு நம்ம இதில் கலர், ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறவா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லா அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னு நினச்சி ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறவா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும். வார்க்கறதே பார்த்தேன்னா அந்த க்ரீன் வந்துட்டு கொஞ்சம் டார்க் க்ரீனாக மாறிடும். நம்ம வந்து சட்னி 3ம் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் தோசையை வார்த்து எடுத்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துட்டுருக்கோம். பூண்டு பல் 2 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். வரமிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 போட்டிருக்கேன். உப்பு, ½ டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் புளி, கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கும். தாளிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் அப்படியே வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் விட்டுருக்கேன். ஏன்னா பச்சையாக புளி இருக்குது, பச்சையாக பூண்டு வச்சுருக்கோம். அதனால் இது நல்லா வதங்கட்டும்ப்பா. ஒயிட் சட்னி அரைக்கலாம்ப்பா. இதுக்கு வந்து பொட்டுக்கடலை கொடுக்கணும். பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. உப்பு, இதை வந்து ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே,
அப்புறம் தேங்காயை போட்டு தண்ணி ரொம்ப விடாமல் கெட்டியாக இது பண்ணிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அம்மியில் அரைச்ச தான் கெட்டி சட்னின்னு இல்லை, மிக்சிலையுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாக அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு ட்ரையாக நம்ம வந்து பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு, ஒரு சின்ன பல் பூண்டு வேணுங்கிறவா வச்சுக்கோங்க. பூண்டு பல்ல ஒரு ஹாஃப் தான் வைக்கிறேன். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப அரைக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு எடுத்துடணும். கெட்டி சட்னி நல்லா கொரன்னு இருக்க மாதிரி கெட்டி சட்னி. இந்த ரெட் சட்னி தயாராகிடுத்து. நம்ம எவ்வளோ தண்ணியாக விட்டோம், இப்போ கெட்டி ஆகிடுச்சு. கண்டிப்பாக கடுகு தாளிச்சு கொட்டிக்கிறவா தாளிச்சு கொட்டிக்கோங்க. ரெட் ஆகிடுத்து, ஒயிட் ஆயாச்சு. அடுத்து க்ரீன். புதினா சட்னி, கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் சேர்த்து வச்சு பண்ணி பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுருக்கேன். ஹேண்ட்ஃபுல் புதினா வச்சுருங்கோ, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தேங்காய், புளி, சின்ன பீஸ் புளி, உப்பு, இஞ்சி பீஸ் சின்னது போதும். கிரீன் சட்னியும் தயார். 3 கலர் மாவு தயார், 3 கலர் சட்னி தயார். தோசை சுட வேண்டியது மட்டும் தான் இப்போ பாக்கி. ஸோ அந்த தோசை சுடுறதுக்கு மாமி தயாராக இருக்காங்க. சுடலாமாம்மா? கண்டிப்பாங்க. ஒரு கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் கொடுத்துருங்க. இந்த இதில் வந்து நான் சட்னிக்கு புளி வச்சேன். பச்சை சட்னிக்கு இன்ஸ்டெட் ஆஃப் புளி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறேங்கிறவா எலுமிச்சம்பழம் புழிஞ்சில்லைனாலும் நல்ல கலர் நல்லா இதுவாக இருக்கும். ஸோ இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்க. ஓகேயா? இந்த கரண்டி எதுக்கு வச்சுருக்கேன்னா, இதில் இப்போ நம்ம ரெட் கலர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒயிட்டில் இந்த ரெட்டு வராத இருக்கணுன்றதுக்கோசம் வாஷ் பண்ணிக்கணும். கலர் மிக்சிங் ஆகாமல் இருக்கணும். பர்ஃபெக்டாக நம்ம தேசிய கொடி மாதிரியே தோசை வரணும்னா பக்கத்தில் ஒரு வாட்டர் வச்சுட்டு கலரை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு சுடுங்கன்னு சொல்கிறாங்க. அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு ஓகே. நான் நினைச்சேன் மேல நீங்க ரெட், ஒயிட், கிரீன் அந்த ஒரு இதுல கொண்டு வர போறீங்க அப்படின்னு. ஒயிட் ஆகிட்டா இப்போ கிரீன். ட்ரை கலர் தோசை.
குழந்தைகளுக்கு நிச்சயம் பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு தோசை பார்க்கறதுக்கே. எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அடுப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுப்பை சின்னதாக வச்சுட்டு தான் தோசையை பார்த்துருக்கோம். அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாள் நிதானமாக பெருசாக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்புங்க. ஸோ எல்லா தோசை மாதிரியும் இல்லை, இது நம்ம 3 கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால சிம்மில் வச்சுட்டு தான் நமக்கு அந்த கலர் வந்துட்டு நமக்கு ப்ரொசைஸ்டாக கிடைக்கும். ஆமாம். தோசை பார்க்கறதுக்கு ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு. ஜென்ரலாக இந்த சைனீஸ் ஆர்ட் போடும்போது ஒரு சர்க்கிள் போட்டுட்ட பிறகு தான் வரைய ஆரம்பிப்பாங்க. அப்படி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி என்னோட பேத்திக்கோசரம் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்து இதெல்லாம் எனக்கு பழக்கம். வந்து இந்த மாதிரிலாம் ஆசைப்படுவோம். ஓகே, திருப்பி போட்ட பிறகு எக்ஸாக்டா இருக்கு, கலர் ரவுண்டும் கரெக்டா இருக்கு. அந்த கலர்ஃபுல்லான தோசையை திருப்பி போட்ட பிறகு நீங்க ஒரு குழந்தைய பார்த்திருப்பீங்க, அப்படியே உற்சாகமா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை எப்பயுமே உண்டுமா. நம்ம எல்லாரும் வந்து நம்ம பெரியவா நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம குழந்தையில பாக்கறச்சே குழந்தையில ஆயிடணும், பெரியவாளை பாக்கறச்சே பெரியவா அப்படிங்கிற மாதிரி. திருப்பி போட்டா துள்ளி குதிச்சுட்டு ஒரு குழந்தை பார்த்தேனா அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா. இது ரெடி ஆயிடுச்சுயா? ஓகே, மாமி சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஜோரான தோசை தயாரா இருக்கு. 5 கலர் தோசை. எக்ஸலண்ட். அது ரவுண்டா சுத்தாலும் இப்ப மேல ரெட் ஒயிட் அதுக்கப்புறம் க்ரீன்னு சொல்லிட்டு நம்ம கொடி மாதிரியே இதுவும் கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர், நல்லா இருக்கு. ட்ரை கலர் தோசை தேவையான பொருள் வந்து தோசை மாவு, ரெட் கலர் பண்ணுறதுக்கு தக்காளி, பூண்டு, காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு சின்ன பீஸ் புளி அண்ட் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் தோசை மாவுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன பீஸ் புளி, சின்ன இஞ்சி துண்டு, உப்பு இதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்கோ. அப்புறம் தவாவை வச்சு தவா சூடானதும் நடுப்புற வந்து ரெட் கலர் முதல்ல சின்ன தோசையாக வருங்கோ. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மாவை விட்டு தோசையாக வருங்கோ. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் மாவை விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வாத்துருங்கோ. அதுக்கப்புறம் அடுப்பை பெருசு பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு எடுத்தேன்னா ஜோரான குழந்தைகள் விரும்பும் ட்ரை கலர் தோசை தயார். மூணு கலர் சட்னி. அதுக்கு வந்து தக்காளி சட்னிக்கு தக்காளி, புளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகா இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த அரைச்ச விழுது அதில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துட்டேன்னா ரெட் சட்னி தயார். தேங்காய் சட்னி, கெட்டி சட்னிக்கு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சட்னி கடலை எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பல் பூண்டு, உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்கோ. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன்னா கெட்டி வெள்ளை சட்னி தயார். பச்சை சட்னிக்கு பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, தேங்காய் திருவல், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே வச்சு உப்பையும் போட்டு தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன்னா ஜோரான பச்சை சட்னி தயார். ஹாப்பி ரிப்பப்ளிக் டேப்பா. தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச். இந்த குடியரசு தினம் உண்மையிலே ஒரு சிறப்பான குடியரசு தினம். ஸோ ட்ரை கலர் சட்னி, ட்ரை கலர் தோசை தயாராக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா இந்த க்ரீன் கலர் தோசை எடுத்து இந்த ரெட் கலரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பிரமாதமாக இருக்குது. எனக்கு ஜென்ரலாகவே தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும். அற்புதமாக இருக்குது. இந்த ட்ரை கலர் தோசை, ட்ரை கலர் சட்னி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. எப்படி பெரியவங்க அந்த கலர்ஃபுல்லான தோசையை பார்த்துட்டு யோகாம்பலமாக ஒரு குழந்தையா மாறினாங்களோ அது ஒரு குதிச்சு அற்புதமாக இருக்குன்னு உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த குடியரசு தினத்தை எங்களுக்கு சிறப்பாக பாக்கி சட்னிலாம் சாப்பிட்டு நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் சொன்ன மாதிரி அம்மியில் அரைச்சா அப்படி ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்குமோ,
அப்படியே நல்லா கொரகொரன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரையாக நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்கீங்க. 2 சட்னி டேஸ்ட் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் க்ரீன் சட்னி. க்ரீன் சட்னியும் அட்டகாசமாக இருக்குது. பொதுவாக நான் க்ரீன் சட்னி வதக்கி தான் செஞ்சு பார்த்துருக்கேன். பச்சையாகவே அரைச்சாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சி பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே ஒன் செகண்ட் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த ட்ரை கலர் தோசை, ட்ரை கலர் சட்னியை வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் மீ கிருத்திகா அண்ட் யோகாம்பலம் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் சட்னிக்கு புளி தவிர்த்து என்ன பயன்படுத்தலாம் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.